शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा. श्री गुरुभ्यो नमः. नैष्कर्म्य सिद्धि मूणावद अध्यायम 7வது ஸ்லோகம் வாசிக்கணும். அதனுடைய அவதாரிக்கையில ஆரம்பிக்கும். 6வது ஸ்லோகத்துல என்ன சொன்னார்னா, பேத சம்வித் இதம் ஞானம் பேதாபாவஸ்ய சாட்சிணி காரியமேது அவித்யாயாக ஜாத்மனா தியாஜே விடா. சாங்கியன் ஒண்ணு கேட்டான். என்ன கேட்டான்னா, ஆத்மானாத்ம விவேகம் வந்தால் அதுவே யதேஷ்டம், அதுக்கு மேல என்ன புதுசா ஞானம் வரத்துக்கு இருக்கு? ஆத்மா வேறு அனாத்மா வேறு அப்படின்னு பிரிச்சு புரிஞ்சிருந்தாச்சுன்னா இதுதான் ஆத்ம ஞானம். இதுக்கு மேல ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. இதுக்கு மேல புதுசா ஒரு ஆத்ம ஞானம் வரணும், அது மகா வாக்கியம் நமக்கு சொல்லி கொடுக்கறது அப்படின்லாம் சொல்றதுக்கு ஒன்றும் விஷயம் இல்லையே அப்படின்னு கேட்டான். அப்போ அதுக்கு பதில் போன தடவை என்ன சொன்னார்னா, இல்லே நீ எதை பேத ஜானம்னு சொல்றியோ விவேகம்னு சொல்றியோ அது பேத ஜானம் பாடு. ஆத்மாவோட பேதமே இல்லே, பேதாபாவஸ்ய சாட்சிணி. நீ எந்த ஞானத்தை இந்த ஞானமே நமக்கு மோட்சத்துக்கு போறோம்னு சொல்றியோ அந்த ஞானம் பேத ஜானம். பேத ஜானமா இருந்தா அது என்னவா இருக்கும்? அது அவித்யா காரியம். அது காரியமேத்தது அவித்யாயா. அது மாத்திரம் இல்ல, பேதம் இல்லாத சாட்சியில அனாத்மாவை காட்டிலும் வேறான பேதம் அதுல இருக்கு, வேறாக பேதம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீ சொல்லிட்டேன்னா அது சரியான பிராந்தி ஜானம் தான். அது பிராந்தி ஜானம், அது அவித்யால ஞானமாகும். அதனாலதான் ஞாத்மனா சுத்த சைத்தன்ய ஸ்வரூபமாக எது இருக்கோ அந்த ஆத்மாவை விட்டு இந்த மகா வாக்கியம் என்ன பண்றதுன்னா அந்த அஜ்ஞானத்தை தள்ள வைக்கிறது. இந்த அஜ்ஞானம் இந்த வேத சம்பீத்தை விடு. வேத சம்பீத்துன்றது தப்பு. அது முதல்ல ஆரம்பத்திலே ரைட்டா இருக்கலாம், அதை வச்சு நீ மேல வந்தாச்சுன்னா அது அதனுடைய விஷயம் தப்பா இருக்கிறதுனாலே அது விட வேண்டிய விஷயம்தான் அப்படின்னு சொல்றது. அப்போ கேட்டான், ஆத்மா தியாஜேத் வசஹ அப்படின்னு சொல்லியிருக்கே. அப்போ ஒருத்தன் கேட்கறான், நீங்க மித்யாஜானத்தை தவிர்த்து வேற என்ன அஜ்ஞானம்னு ஒண்ணு இருக்கு? எனக்கு தெரிஞ்சு பிராந்தி தான் அஜ்ஞானம், அதுக்கு மேல ஒன்னும் அஜ்ஞானம்னு ஒன்னும் தெரியல. அப்படி சொன்னா அஜ்ஞானம்னு சொன்னா ஞானத்தை அபாவமான அர்த்தம் கிடைக்கும். அகட்டம் அப்படின்னு சொன்னா கட்டம் இல்லே, கட்டத்தின் அபாவம் அப்படின்னு சொல்ற மாதிரி அஜ்ஞானம்னு சொன்னா ஞானத்துக்கு அபாவம்னு அர்த்தம் கிடைக்கும். ஆனா அது ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. காரணம், அஜ்ஞானம் ஒரு காரியத்தை உண்டு பண்ணாது. பாவ பதார்த்தம் தான் காரியத்தை உண்டு பண்ண முடியும். அஜ்ஞானம் ஒரு அபாவ பதார்த்தமா இருந்து கொடுத்தோம்னா அது அசத் பதார்த்தம், இல்லாத ஒண்ணு. அது எந்த காரியத்தை ஒட்டும் பிரயோஜனம் இல்லை. நகி அசத சஜ்ஜாயேட்டன்னு ஸ்ருதியை சொல்லியிருக்கோம் இல்லையோ, கதம் அசத சஜ்ஜாயேட்டன்னு சொல்லியிருக்கு. அப்ப அஜ்ஞானத்தை அபாவ ரூபமாக வச்சுட்டு பார்க்கும்போது அது ஒண்ணும். ஆனா இந்த பிராந்தியே அஜ்ஞானம்னு சொல்லிவிடலாம், அதுல தப்பு இல்லை. இது பாவத்தோப்பும் இது பல காரியங்களை செய்யறதுக்கு உபயோகப்படும். அஜ்ஞானங்கிறது இல்லேன்னு எவன் சொல்றானோ அவனுக்கு பதில் சொல்றாரு, இருக்கு பாரு. இதுதான் 7வது ஸ்லோகம். அஜ்ஞாத ஏவ சர்வோர்த்தஹ பராக் யதோ புத்தி ஜன்மனஹ ஏகேனைவ சதா சம்ஷ்ட சன் அஜ்ஞாதோ பவேத் ததஹ. அஜ்ஞாத ஏவ சர்வோர்த்தஹ பராக் யதோ புத்தி ஜன்மனஹ. இதை நீங்க புரிஞ்சுக்கலாம். ஒரு விஷயம் புத்தி ஜன்மானா தெரியுதுன்னு அர்த்தம். அந்த விஷயத்துல ஞானம் வரத்துக்கு முன்னாடி பிராக்னா முன்னாடி ஒரு விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷயம் அஜ்ஞாதமா இல்லையா? அப்பதான் அஜ்ஞாதம்னு சொல்லுவோம். நமக்கு தெரியாத நிலை அது.
எந்த விஷயமா இருக்கட்டும் எல்லாமே எந்த விஷயமா எடுத்திருந்தாலும் அது எல்லா விஷயமும் நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி தெரியாததாக இருக்கும், அஜாத்தமாக இருக்கும். இதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. இது எல்லாரும் இருக்கா. அப்போ சர்வ அர்த்தா அஜாத்தான்னு சொன்னோம் இல்லையா? அப்ப அனுகத்தமா ஒண்ணு சொல்லணும். அனுகத்தம்னா என்னங்கிறத சொல்றேன் பார்த்தோம். ஒரு மாட்டு கொட்டையில ஒரு 100 மாடுகள் இருக்கு. அங்க போய் பாக்குறோம், இது என்னது, இது மாடு, அது என்னது, அதுவும் மாடுதான், இதுவும் மாடுதான், அதுவும் மாடுதான். இந்த ஒவ்வொன்னா பார்த்தா எல்லாமே மாடுன்னு தெரியுது. அந்த 100மே மாடா தெரியுது. 100மே மாடுன்னு சொன்னா 100 ஒரே மாடுன்னு சொல்ல முடியுமா? இல்ல. அப்ப 100ங்கிறது வராது. எல்லாமே தனித்தனி மாடு. ஆனா இது எல்லாத்துக்கும் பொதுவாக ஒண்ணு இருக்கு, அதுதான் கோத்வம்னு சொல்றது. மாட்டின் ஜாதி, அந்த ஜாதி இருக்கே அதுல உள்ள தர்மம் அனுகத தர்மம்னு சொல்லுவோம். அதுதான் நமக்கு எல்லா மாட்டிலையும் ஒன்னா இருக்கு. இந்த 100 மாத்திரம் இல்லை, இதை தவிர்த்து பாக்கி எல்லா மாட்டுக்கும் பொதுவான தர்மம். இதுல சாமானியம்னு சொல்லுவோம், அனுகதம்னு சொல்றது. இப்ப நாம லோகத்துல கடத்தை முதல்ல பாக்குறான். பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி அவனுக்கு தெரியாததான் இருந்தது அந்த கடம். நமக்கே கூட ஒத்தனுக்குன்னு சொல்ல வேண்டாம், எல்லாருக்குமே இவன் எதெல்லாம் பாக்குறானோ அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி அவனுக்கு தெரியாததா இருந்தது. அப்ப அஜ்ஞாத்தம் சொல்லணும். அஜ்ஞாத ஏவ சர்வ அர்த்தா, எல்லாமே அஜ்ஞாத்தம் தான் அப்படின்னு சொன்னான். அஜ்ஞாத்தம் அப்படின்னு சொன்னா இன்னும் ஒரு அம்சமும் அதுல நம்ம தெரிஞ்சுக்கணுமா. நாம இப்ப தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ அந்த விஷயம் இப்ப தெரியுது இல்லையா? நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி அஜ்ஞாதமாக இருந்ததுன்னு சொல்றோம். தெரியாமல் இருந்தது, இப்ப தெரியாம போயிடுச்சு சொல்லணும். இந்த அம்சம் தான் நமக்கு முக்கியமான அம்சம். இது தெரியல அப்படின்னு சொல்லலாம். ஆனா தெரியாம இருந்ததோ இல்லையோ, அதுவே இல்லை அதனால தெரியலங்கிறது விஷயம் வேற. அப்படி சொல்லக்கூடாது, அது அஜ்ஞாதம்னு பேர் இல்லை. எனக்கு தெரியாமல் இருந்தது அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த இருந்தது அதான் சன்னு சொல்றது. சதா சம்ஷ்ட, 2 அம்சம். தெரியறதுக்கு முன்னாடி அது எல்லாமே அஜ்ஞாதம். அஜ்ஞாதம் மாத்திரம் இல்ல, அஜ்ஞாதமாக இருந்தது, சத்தாகவே இருந்ததுன்னு சொல்றோம். அந்த சத்து ஒன்னா இருக்கணுமா. எப்படி கோத்வம் எல்லாத்துலயும் அனுகூட்டமாக இருந்து ஒன்னா இருந்துட்டு இருக்கும், அத போல தெரியாதது எல்லாமே இருந்ததுன்னு சொல்லலாம். அதனால ஒன்னா. அப்ப அதனால என்னாச்சு, சன் அஜ்ஞாதோ பவேத் ததா. அந்த சன்கிறது ஒரு பதார்த்தம் இருக்கு, அதுதான் அஜ்ஞாதம் அப்படின்னு சொல்லணும். அஜ்ஞானத்துக்கு விஷயம் அதுதான். உடனே கேள்வி இதா இருக்கிறான், சன் அஜ்ஞாதோ பவேத் ததா அப்படின்னு சொன்னேன். பவேத் ததா இத்யுக்தம் அதஸ்தனேன ஸ்லோகேன ஓசௌ சன் அஜ்ஞாதா. அந்த சன்னுனா என்னது, இது எந்த சன்னு, இது சத்துனா என்னது, அஜ்ஞாத சன் அப்படிங்கிறது கேட்கிறான். இத்தியபேட்சாயாம் தத் ஸ்வரூப பிரதிபாதனாய ஆக, அந்த சன்னுனா என்ன, அந்த அஜ்ஞாதம் எதுங்கிறது கண்டுபிடிச்சிருக்கா சொல்றான். இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னா, அந்த சைத்தன்ய ஸ்வரூபம் ஒண்ணுதான் அஜ்ஞானத்துக்கு விஷயமாகும். அதோட சேர்ந்துதானே எல்லாமே இருக்குன்னு ஆறுது. அதோட சேர்றதுனாலதான் இருக்குன்னு அதுக்கு பேர் வருது. அப்ப எதெல்லாம் இருக்குன்னு தெரியுறதோ அதெல்லாம் தன்னுடைய கடப்படாத ஸ்வரூபத்தை பார்க்கும்போது அது அஜ்ஞாத சக்தி இல்லை, அஜ்ஞாதமே ஆகாது. சைத்தன்யம் இருக்கு, அது ஒண்ணுதான் அஜ்ஞாதமாகும், அதுதான் சன்னாகும். அதுதான் கடப்படாதிகளோட சேர்ந்து கடத்தன் படத்தன்னு தெரியும்படியா பண்றது அப்படின்னு சொல்லணும். எது அஜ்ஞாதமாகுங்கிறத இப்ப சொல்றார். ஸ்வரூப பிரதிபாதனாய ஆக பிரமித்சாயாம் ய ஆபாதி ஸ்வயம் மாத்ரு பிரமாணயோஹோ ஸ்வமஹிம்னாச்ச யஸ்சித்தஹ சஹ அஜ்ஞாதார்த்தஹ அவசீயதாம். அதாவது பிரமித்சா அப்படின்னா என்னன்னா, பிரமாத்தும் இச்சா பிரமித்சா. பிரமித்சானா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணுமே, ஜிஜ்ஞாசான்னு அர்த்தம் வச்சுங்களேன். ஜிஜ்ஞாசான்னு சொல்றோமோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை. இதுக்குதான் பிரமித்சா அப்படின்னு பேரு.
பிரமிக்ஷாயாம் யஹ ஆபாதி. இப்போ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை வரைச்ச அது தெரியறதோ இல்லையோ, இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு தெரியறதோ இல்லையோ, தெரியுது. அதாவது இப்ப யாருக்கு ஆசையா இருக்கு அப்படிங்கறது தெரியுது. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும்போது அந்த ஆசையில யாருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வருது, தனக்கே தான் தான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வருதுன்னு சொல்லி அந்த அம்சம் அதுல கூட தெரியுது. தெரியறதா ஆபாதி. பதார்த்தங்கள் தெரியாம இருக்கும் நிலையில இத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஆசை வருதே, அந்த ஆசை வந்தது வேற அவனுக்கு தெரியறதே, இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை தனக்கு இருக்கிறது தெரியறதே. அப்ப அந்த தெரியுறதுங்கிறது இருக்கு, இதைத்தான் புரணம் அப்படின்னு சொல்றது, இதுதான் பானம்னு சொல்றது. இது எது பாசிக்கிறது அப்படின்னு கேட்டா, எது பாசிக்கிறதோ அதுதான் அதான் அதான் சத்துன்னு சொல்றோம். ஏன்னா பிரவிக்ஷா அப்படிங்கிறது ஒரு இச்சா, அது அந்தகரணத்தினுடைய ஒரு விருத்தி. காம சங்கல்பா விசிகிருஷா அப்படின்னு இதெல்லாம் சொல்லி அதெல்லாம் ஏற்றத்தரவும் மனையவான்னு சொல்லும். அதெல்லாம் அந்தகரணத்துடைய விருத்தி. அது ஒன்றும் தானா பாசிக்கிற சமாச்சாரம் இல்லை. அதனால அதோட சேர்ந்து ஒண்ணு கூட பிரகாசம் இருக்கிறதுனால அதுவும் சேர்ந்து பிரகாசம் ஆயிடுறது. அதனால அது எது பாசிக்கிறதோ அதுவும், அது எப்படி பாசிக்கிறது, ஸ்வயம் மாத்ரு பிரமாணயோகோ அப்படின்னு இன்னொரு பதம் இருக்கு. மாதான பிரமாதா, பிரமாதா அதே மாதிரி பிரமாணம். பிரமாணம்னா பிரமித்தின்னு வச்சுங்கோ. மாத்ரு பிரமாணயோகோ, அதாவது பிரமிக்ஷாயாம் யஹ ஆபாதி மாத்ரு பிரமாணயோகோ யஹ ஆபாதி, அங்கே இதை சேர்த்துக்கணும். பிரமாதா தெரியும் போது இந்த ஆத்மா தெரியறதா இல்லையான்னு அவசியம் தெரியுது. பிரமாதாவோட சேர்ந்து அந்த ஆத்மாவை தான் நம்ம பிரமாதானே சொல்லிக்கிறோம். ஆஹா, பிரமாதா தெரியும் போது அது தெரியாம இது பிரமாதா தெரியறது சொல்றதுக்கு இல்லை, அது தானாவே பாசிச்சுடுறது. அதே மாதிரி பிரமாணம்னா பிரமித்தின்னு வச்சுங்கோ. ஞானம், ஒரு ஞானம் தெரியும் போது கூட அது தெரியறது, அது தெரியாம ஞானம் தெரியல. அப்ப என்னாச்சு, ஞானம் வரணும் அப்படிங்கிற ஆசை வந்ததே, தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை வந்ததே, அப்பவும் தெரியுது. அந்த தெரிஞ்சுக்கிறானே அந்த ஞானம் வரும்போதும் தெரியுது. யாருக்கு ஞானம் வந்தது, யாரு பிரமாத்தா அப்படின்னு கேட்டா அப்பவும் தெரியுது. இன்னும் எப்பவுமே தெரியுதுன்னு வச்சுக்கோ. எப்படி தெரியுதுன்னு கேட்டா எந்த பிரமாணத்தினால இது தெரியுது அப்படின்னு கேட்டா ஒரு பிரமாணத்தினாலையும் தெரியல. இப்போ மகிமனாச்ச எஸ் சித்தா, தன்னுடைய மகிமையாலேயே அது பிரகாசிக்கிறதா. இப்படி இருக்கிற எது வஸ்து இருக்கு அதுதான் சகா அஜ்ஞாதார்த்தா அவசியதாம். இதுதான் அஜ்ஞானத்துக்கு விஷயமாகும்னு நீங்க தீர்மானம் பண்ணுங்கோ. அதாவது எது தானே பிரகாசிக்கும், இது சொல்றது இவ்வளவு சொல்றதுக்கு தாத்பரியம் என்னன்னு சொன்னா, இந்த அஜ்ஞானம் எதை மறைக்கிறது அப்படின்னு சொல்லணும். தெரியலேன்னு சொல்றானே, எது தெரியல அப்படின்னு கேட்டா, எது அஜ்ஞானத்தினால மறைக்கப்படாமல் போனால் தானே தெரிஞ்சு போயிடுமோ அதத்தான் அஜ்ஞானம் மறைக்கணும். இப்போ இந்த இது சொல்றாங்க இல்லையோ, பிரமாண வியாபாரத்தினால எது அறியப்படணுமோ ஜடமான கடப்படாதி வஸ்துக்கள், அந்த கடப்படாதி வஸ்துக்களை அஜ்ஞானம் மறைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் கடன் தெரியல, இதுக்கு முன்னாடி என்னுடைய கண் அந்த பக்கம் போகல, பார்க்கல, அதான் தெரியல அப்படின்னு சொல்லிடலாம். கடப்படாதி வஸ்துக்கள் பிரமாண வியாபாரத்தினால தெரியக்கூடியதாக இருக்கு. அது ஏன் தெரியலேன்னு சொன்னா பிரமாண வியாபாரம் வரல அதான் தெரியல அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா அது இருந்தா உடனே தெரியணும்னு ஒன்னும் அவசியம் இல்லை. கட்டம் ஒண்ணும் தானா தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இந்த சைத்தன்யத்தை சொல்லுங்கோ, சைத்தன்யம் இது எல்லாத்தோடையும் சேர்ந்து பாதிக்கிறது. இவன் கடத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கும் போதும் பாதிச்சுட்டு இருந்தது. பிரமாணத்தை எல்லாம் வியாபாரம் பண்ணி அவன் அந்த கடத்தை தீர்மானம் பண்ணிட்டு விட்டான். தீர்மானமா தெரிஞ்சு போச்சு, அப்பவும் பாதிச்சுட்டே இருக்கு.
பிரமாத்தா நான் தெரிஞ்சு விட்டேன் பத்தியா அப்படின்னு சொல்லி பிரமாத்தாவாக பாசிக்கும் போது அதுவும் பாசிச்சுட்டே இருக்கு, தானே பாசிச்சுட்டு இருக்கு, ஸ்வயம் சோமஹிம்னா சித்தா. அப்போ இதுதான், இதைத்தான் மறைக்கணும். மற்றவர்கள் இதை மறைச்சா பாக்கி எல்லாம் மறையும். அஜானம் இதைத்தான் மறைச்சாகணும். ஏன்னா இது அஜானம் மறைக்கலன்னு சொன்னா இது தானா பிரகாசிக்கிற சுபாவமா இருக்கு. அதனால இது பிரகாசிக்கணும். அஜானம் மறைச்சா கூட பிரகாசிக்கிறதுங்கிறது விஷயம் வேற. ஆனா வேற மாதிரியா பிரகாசிக்கிறது இல்லையோ, பிராந்திக்கு காரணமாகறதுக்கு அதை மறைவு ஒண்ணு தேவைப்படுறது. அஜான ஆவரணம்ங்கிறது அப்பதான் அதுல பிராந்தி வர்றதுக்கு முடியும். அந்த அஜானாவரணத்துக்கு இது இடத்தை கொடுக்கும். அஜானாவரணம் எதுல பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு கேட்டா, இது பண்ணலைனா தானே பிரகாசிச்சு போயிடும் அப்படின்னு எதை சொல்லுவோமோ, எதை சொல்ல வேண்டியிருக்குமோ அதைத்தான் அஜானம் மறைக்க வேண்டிய நிர்பந்தம். இதே சொல்ற சஹா அஜாத்தார்த்தா அபதீயதாம். அப்ப தாத்பரியம் என்னன்னா, சைத்தன்யம் ஒண்ணுதான் அஜாத்தம். அஜானத்துக்கு விஷயம் சைத்தன்யம் தான். ஆசிரியத்துவ விஷயத்துவ பாகினி நிர்விபாக ஸ்திதிரேவ கேவலா அப்படின்னு சொல்லுவா. அதேதான் அத்தர கேசிதாஹு. இப்ப சில பேர் பேசுறாங்க, என்ன சொல்றா, எத்திஞ்சிதிக வாக்கியம் லௌகிகம் வைதிகம் வா தத் சர்வம் சம்சர்காத்மகமேவ வாக்கியார்த்தம் கமயதி. பொதுவான வாக்கியத்துடைய ஒரு செயலியை பார்த்தா, லோகத்தை வாக்கியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா லௌகிக வாக்கியத்தை அதுல பல பதங்கள் இருக்கும். அந்த பதங்களுக்கெல்லாம் அர்த்தம் முன்னாடி நமக்கு தெரிஞ்சிருக்கும். அது புது விஷயம் இல்லை. அப்போ ஆனா வாக்கியத்தை கேட்ட உடனே நமக்கு புதுசா ஒரு விஷயம் தெரிஞ்சு போகுது. இவர் சொன்னார் எனக்கு தெரிஞ்சது இப்பதான் தெரிஞ்சது அப்படின்னு சொல்றோம். அஜாதார்த்தமான ஒரு விஷயம் தெரிஞ்சது, இதுக்கு முன்னாடி அறியாமல் இருந்த ஒரு விஷயம் தெரியுது. அந்த விஷயம் என்னவா இருக்கும், வெறும் பதார்த்தம் இல்லை, அது சம்சர்க்கம் சொல்ல வேண்டியிருக்கு. சம்சர்க்கம்னா என்னன்னா சம்பந்தம். சம்பந்தம்னா என்னதுன்னு கேட்டா ரெண்டு பதார்த்தங்களுடைய சம்பந்தம். இத நான் வாக்கியார்த்தத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லி காண்பிக்கிறேன். இங்க எனக்கு எதிர்த்தா போல தரை இருக்கு, பூதளம் இருக்கு, அதுல ஒரு பலகா இருக்கு. இப்ப இந்த தரையில பலகாய் கட்ட பலகா இருக்கு அப்படின்னு சொல்றேன். பூதலே பலகா வர்த்ததே அப்படின்னு ஒரு வாக்கியத்தை சொல்றேன். இப்போ இந்த விஷயம் இப்ப நான் எனக்கு தான் தெரியும், எனக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய இந்த பூத்தலத்துல ஒரு பலகா இருக்குங்கிறது மற்றவா யாருக்கும் கேட்கிறவாளுக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இல்ல. நான் பாக்குறேன் தெரியாது. நான் இந்த வாக்கியத்தை ஒரு மூணு பதத்தை கொண்டு ரச்சனை பண்ணிருக்கேன். பூத்தல சப்தத்தை, பூத்தலேன்னு ஒரு பதம், பலகான்னு ஒரு பதம், வர்த்தத்தைன்னு ஒரு பதம். இப்போ இந்த வாக்கியத்தை கேட்கிறவாழ்கிட்ட நான் கேட்டேன்னா என்ன பதில் வரும்னு பாருங்க. பூத்தலம்ங்கிற பதத்துக்கு அர்த்தம் தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்டா தாராளமா தெரியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பலகைய சொல்றதுக்கு உண்டான பலகா அப்படின்னு இந்த சப்தத்துக்கு அர்த்தம் தெரியுமானா இதுவும் தெரியும்னு சொல்லுவாங்க. வர்த்தத்தை அப்படிங்கிற பதத்துக்கு அர்த்தம் தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியும். இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும்னு இல்ல, நான் இந்த வாக்கியத்தை பிரயோகம் பண்றதுக்கு முன்னாடியே இதெல்லாம் கேட்கிறவாளுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப என்ன தெரியலங்க, இதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு சொன்னா அவாட்ட நான் கேட்கிறேன், இதோ எனக்கு இருக்கா போல இங்க ஒரு பலகா இருக்கா இல்லையா சொல்லுங்க அப்படின்னு சொன்னா சொல்ல முடியுமா அவளால? சொல்ல முடியாது. நான் பார்த்து எப்படி இங்க ஒரு பலகா தரையில இருக்கு அப்படிங்கறத கண்டு சொல்றேனோ இந்த விஷயம் அவளுக்கு தெரியாது. ஆனா நான் எந்த வாக்கியத்தை பிரயோகம் பண்ணினேனோ அந்த வாக்கிய ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் முன்னாடியே நன்னாவே தெரியும், சந்தேகம் இல்லாம தெரியும். அப்ப என்ன வாக்கியார்த்தம் அப்படின்னு கேட்டா பதத்துக்கு அர்த்தம் தெரியும், ஆனா அந்த பதார்த்தங்களை கோர்த்து சேர்க்கும் போது சம்பந்தம் இருக்கே அதுதான் தெரியாது. அதுதான் வாக்கியார்த்தம், அதுதான் புதுசு. சம்சர்க வாக்கியார்த்தம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா பலகானா தெரியும், ஆனா அது பூதலம்னாலும் தெரியும், ஆனா பலகா பூதலத்துல இருக்குங்கிறது தெரியாது. இருக்கா இல்லையான்னு கேட்டா தெரியாது. அப்ப அந்த பலகைக்கும் பூதலத்துக்கும் உள்ள சம்பந்தம் இருக்கு இல்ல அந்த விஷயம் தெரியாது. இந்த சம்பந்தம்
இது வாக்கியார்த்தத்துக்கு தெரியும். பலஹா பூதலத்திலே இருக்கு அப்படின்னு சொல்றது இந்த வாக்கியத்திலேருந்து தெரியுது. அப்ப இந்த வாக்கியம் நமக்கு என்ன புதுசா போதிச்சுது? பலகாவை போதிச்சுதா, பூதலத்தை போதிச்சுதான்னா இல்ல பலகைக்கும் பூதலத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை போதிச்சது வாக்கியம். அதுதான் புதுசு. இதே மாதிரி வைதிக வாக்கியத்திலையும் லௌகிகத்துல என்ன ஒரு நியாயமோ வாக்கியார்த்தம் புரிஞ்சுக்கிற விஷயத்துல அதே நியாயம்தான் வைதிகத்திலையும். அப்ப அங்கே எல்லா வாக்கியமுமே அதுல உள்ள பதங்களுக்கெல்லாம் ஏற்கனவே அர்த்தம் தெரிஞ்சிருக்கிறபடியால தெரியாத அந்த சம்சர்காம்சத்தை தான் போதிக்கும்படியாக இருக்கும். அதனால இவ என்ன இந்த கேச்சிட்டுன்னு சில பேர் எப்படி சொல்றான்னா, எங்க வேணாலும் பாருங்க, லௌகிக வாக்கியமா இருக்கட்டும் வைதிக வாக்கியமா இருக்கட்டும், எங்க பார்த்தாலும் எத்திஞ்சிதிக வாக்கியம் லௌகிகம் வைதிகம் வா தத் சர்வம் சம்சர்காத்மகமேவ வாக்கியார்த்தம் கமயதி. அது என்ன வாக்கியார்த்தத்தை போதிக்கிறதுன்னு சொல்றதுக்கு ஒரு சம்பந்தம் சம்சர்காம்சத்தை அவசியம் போதிக்குது இல்லையா? சரி, இது ஒரு நியமம் ஆயிடுது. எந்த வாக்கியமா இருந்தாலும் அது 2 பதம், குறைஞ்சபட்சம் 2 பதம் அதுல இருந்தா தான் வாக்கியம்னு சொல்லலாம். அது பதம் 2க்கும் தனித்தனியா அர்த்தம் வேற இருக்குன்னா அந்த அர்த்தத்தினுடைய 2 அர்த்தத்தினுடைய சம்பந்தாம்சம் அங்க நமக்கு வாக்கியார்த்தமாக புரியும் அப்படின்னு தீர்மானம் ஆயிடுது. இப்ப தத்துவமசின்னு மகா வாக்கியம் இருக்கே, இதுவும் வாக்கியம் தானே. அப்ப இந்த வாக்கியமும் அதே மாதிரி சொல்லணுமா இல்லையா? சம்சர்க்கத்தை போதிக்கிறது. அத தத்துவமஸ்யாதி வாக்கியேभ्यः சம்சர்காத்மகம் அகம் பிரம்மா இது விஜ்ஞாய, இங்கே அப்படிதான் வரணுமா? அதனால நான் பிரம்மம் அப்படின்னு தனக்கும் பிரம்மத்துக்கும் உள்ள அபேத தாதாத்மிய சம்பந்தத்தை இந்த வாக்கியத்தினால புரிந்து கொண்டு அப்புறம் என்ன பண்ணணுமா? விஜ்ஞாய தாவன் நிதித்தியாசீத யாவத் அவாக்கியார்த்தாத்மகः பிரத்யகாத்ம விஷயः அவபோதः அகம் பிரம்மா இது சமபிஜாயதே. இந்த வாக்கியத்துல சொன்ன சாப்த போதத்தை மனசுல வாங்கிட்டு இதை நிதித்தியாசனம் பண்ணணுமா? எத்தனை தடவை நிதித்தியாசனம் பண்ணணும், எத்தனை நாள் பண்ணணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு அவதி சொல்ற. அகம் பிரம்மான அவாக்கியார்த்தாத்மகா. இப்ப சம்சர்க்கம் தெரிஞ்சுக்க, நானும் அதுவும் அப்படின்னு சொல்லி ஒண்ணு அப்படின்னு தெரிஞ்சிருக்கா. இதுதான் தாதாத்மியம். நானும் ஒண்ணு அதுவும் ஒண்ணு, ரெண்டும் ஒண்ணு அப்படின்னு சொன்னா இது வாக்கியார்த்தம். இதுக்கு மேல வரக்கூடியது அகண்டார்த்தமா வரணுமா? நானும் இருக்கக்கூடாது அதுவும் இருக்கக்கூடாது, ஒன்னும் பேர் இருக்கக்கூடாது, ஆனா அந்த சொரூபம் விஷயமா. இதுதான் அவாக்கியார்த்தாத்மகா பிரத்யேகாத்ம விஷயம். ஆனா இந்த பிரத்யேகாத்மா எந்த பிரத்யேகாத்மாவை நான் பிரம்மா அபிநமாக தெரிஞ்சேனோ இந்த பிரத்யேகாத்மா அதுக்கு விஷயமா இருக்கணும். ஆனா அதோட கூட எதுவுமே சேரக்கூடாது, சம்சர்க்கமே வரக்கூடாது, அவாக்கியார்த்தாத்மகமாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு போதம் எது வர பரியந்தம் நிதித்தியாசனம் பண்ணிட்டே இருக்கணும், திருப்பி பண்ணிட்டே இருக்கணும். தாவத் நிதித்தியாசீத, அது பரியந்தம் அந்த நிதித்தியாசனத்தை செய்ய வேண்டும். எது பரியந்தம்? யாவத் அவாக்கியார்த்தாத்மகः பிரத்யேகாத்ம விஷயः அவபோதः சமபிஜாயதே. அதுக்கு அகம் பிரம்மா, தானும் பிரம்மமும் ஒண்ணு அப்படின்னு தனியா சொல்லாம பிரத்யேக பின்னமா இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா அனுபவம் வர பரியந்தம் இதை திருப்பி சொல்லிட்டே இருக்க வேண்டியது, ஆவர்த்தி பண்ணிட்டே இருக்க வேண்டியது அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி ஆவர்த்தி பண்ணி அந்த ஞானம் வந்துடுத்துன்னு சொன்னா தஸ்மாதேவ விஜானாத்து கைவல்யம் ஆப்னோதி. இந்த மாதிரி பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா அதுல இருந்து மோட்சம் கிடைக்கும். இது தெரிஞ்சாச்சுன்னா அவனுக்கு மோட்சம் அப்படின்னு சொன்னாலாம். சொன்னது பார்த்தா நல்லா இருக்கு. ஆனா தன் நிராகரணாய இத முச்சத்தே, அது இப்படி இல்லைங்கிற. நீ சொல்றது சரியில்லை, எங்கேயோ தப்பு இருக்கு. இல்ல என்ன சொல்றார்? சாமானாதிகரண்யாதேஹி கடேதர கயோரிவ வியாவிருத்தேஹ ஸ்யாத் அவாக்கியார்த்தः சாக்ஷாத் நஹ தத்துவமர்த்தயோ. 2 பதம் இருக்கேன்னு அதுவா சொல்றதுக்கு எங்க என்ன போனானா, வாக்கியத்திலேருந்து வரக்கூடிய ஞானம் கைவல்யத்துக்கு சாதனம் இல்லை. வாக்கியத்திலேருந்து ஒரு வாக்கியார்த்தமாக அந்த அர்த்தத்தை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஏதோ நிதித்தியாசம் பண்ணி அதுக்கப்புறம் அவாக்கியார்த்தாத்மகமா ஒரு ஞானத்தை சம்பாதனம் பண்ணி அந்த ஞானத்தினால மோட்சம் வரும் அப்படின்னு சொல்லிட்டாலும் இல்லையோ, அங்கதான் இவ மாட்டின்தான். அப்படி இல்லை, நீங்க ஒரு தீர்மானம் ஒரு நியமம் வச்சிருந்தீங்களோ இல்லையோ, வாக்கியம் வாக்கியார்த்தம் அதுல வரக்கூடிய போதம் அப்படின்னு வாக்கியத்திலே வரக்கூடிய போதம்னு சொன்னா நிச்சயமா அங்க சம்சர்க்கம் வரும், விஷயமாகும்.
அப்படி சொன்னாலும் இல்லையா, அது இல்லை, அந்த நியமம் இல்லை. வரும் முக்காவாசி என்ன 99% வாக்கியத்திலேருந்து வரக்கூடிய போதத்திலே நிச்சயமா பதார்த்த சம்சர்க்கம் விஷயமாத்தான் இருக்கும், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா இப்படியும் சில வாக்கியங்கள் உண்டு, அந்த வாக்கியத்துல பதங்கள்லாம் இருக்கும், ஆனா பதார்த்தத்துடைய சம்சர்க்கம் பாதிக்காது. அந்த மாதிரி உள்ள வாக்கியத்துக்கு நாங்க அகண்டார்த்த வாக்கியம்னு சொல்றது. அது எப்படி, அதுக்கு திருஷ்டாந்தம் கொடுக்குறீங்க. சாமானாதிகரண்யாதே घटेतर खयोरिव व्यावृत्तेः स्यादवाक्यार्थः साक्षात् नः தத்துவமர்த்தையோ. இந்த தத்துவம் அப்படிங்கிற வாக்கியத்தை எடுத்து விடுவோம். இந்த வாக்கியத்திலே அசிய தனியா வச்சு விடுவோம். இந்த தத்துவம் இந்த ரெண்டு பதத்திலேருந்து நமக்கு அர்த்தம் கிடைக்கிறது. தற்பதார்த்தம் பரமாத்மா, தொம் பதார்த்தம் ஜீவாத்மா. இத நாம சாமானாதிகரண சம்பந்தம் முன்னாடி ஒரு ஸ்லோகம் சொன்னோம். விசேஷ விசேஷத்தா லட்சணம் எல்லாம் பண்ணி கரெக்ட் பண்ணி ஒரு சைத்தன்யம் மாத்திரம் அதுல இருந்து நமக்கு புரியும்படியா வச்சிருந்தோம். அந்த உற்பத்தேஜ விரோத ஏகரத்துக்கு அந்த முதல்ல சர்வஜத்வாதி விசிஷ்டம், அல்பஜத்வாதி விசிஷ்டம், இப்படி விசிஷ்டமா வந்ததுக்கு அப்புறம் அது ரெண்டும் சரியா வராது. ஏக சாமானாதிகரணத்தினால அபேதம் தெரியுது, ஆனா அபேதம் வர முடியாது, இது விருத்தமா இருக்கு அப்படின்னு சந்தேகம் வரும்போது அந்த சந்தேகத்தை போக்குறதுக்காக லட்சணையா அந்த விருத்த தர்மாம்சத்தை மொத்தமா எடுத்துட்டு வெறும் சைத்தன்யத்தை லட்சணையா எடுத்துட்டோம். அப்படி எடுத்துக்கும் போது அந்த சைத்தன்யம் ரெண்டு சைத்தன்யமாக இல்லை. அப்படி இருக்கும்போது அங்க எப்படி வாக்கியார்த்தமாகும்? அது இந்த வாக்கியத்திலேருந்து தெரியும் போதே அது அவாக்கியார்த்தமா தான் அந்த வாக்கியத்திலேருந்து தெரிஞ்சிருக்கு. அதாவது சம்சர்காத்மகமாக தெரியல, ஆரம்பத்திலேயே இந்த அகண்ட போதம் தான் வந்திருக்கு. முதல்ல அகண்ட போதம் நிதித்தியாசம் பண்ணி அப்புறம் அகண்ட போதம் வந்ததுன்னு இல்ல, முதல்லயே தாற்பயம் தெரிஞ்சுட்டு அந்த மகா வாக்கியத்துல தெரிஞ்சுக்கும் போது மகா வாக்கியத்திலேருந்து வரக்கூடிய ஞானமே சம்சர்க்கம் இல்லாத ஒரு வஸ்துவை தெரிவிக்கக்கூடிய போதமாகத்தான் வந்திருக்கு. அதனால நீங்க சிரமப்பட வேண்டாம்னு சொல்ற. சாமானாதிகரண்யாதே घटेतर खयोर इव வாக்கியத்திலிருந்து இது தெரியறதுக்கு விசேஷமான ஒரு பிரக்கிரியை இருக்கு. சாமானாதிகரண்யஞ்ச விசேஷண விசேஷதா லட்சிய லட்சண சம்பந்த பதார்த்த பிரத்யகாத்மனாம் அப்படின்னு ஏற்கனவே ஸ்லோகம் சொன்னார். அதத்தான் இங்க மறுபடியும் சாமானாதிகரண்யாதே அப்படின்னு சொல்ற. இந்த அந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானம் தான் மேல போயிட்டே இருக்கு. அப்ப அந்த கிரமத்துல முதல்ல பதத்தினுடைய சாமானாதிகரண்யம், அப்பனா ரெண்டும் ஒன்னா இருக்கணுமே. ஒன்னா இருக்கணும்னா இது என்னது அது என்னது, ரெண்டுலயும் வித்தியாசம் விரோதம் இருக்கு. அப்புறம் தட்சண பண்ணி பார்த்தா வரும் ஸ்வரூபத்துல நிற்கும். கடே தர கயோரிவ அப்படின்னு இப்படி பாருங்க. இன்னொரு வாக்கியம், இந்த கடம் இருக்கோ இல்லையோ, கடத்துக்கு உள்ள ஒரு இடைவெளி இருக்கு, ஆகாசம் இருக்கா இல்லையா? இருக்கு. மேல ஒரு பாருங்க, அங்கேயும் ஆகாசம் இருக்கு. இந்த ஆகாசமும் அந்த ஆகாசமும் ஒன்னா வேறையா? கடத்துக்குள்ள இருக்கிற ஆகாசமும் மேலே தெரிகிற ஆகாசமும், கடத்துக்குள்ள தெரிகிற ஆகாசமும் மேல தெரிகிற ஆகாசமும் ஒண்ணு அப்படின்னு சொல்லணும். அப்ப நான் அதுக்கு ஒரு வாக்கியம் பண்றேன். घटाकाशो महाकाशः இல்ல घटाकाशः ஆகாசः அப்படின்னு நான் சொன்னேன். இது ஒரு வாக்கியம். घटाकाशமும் ஆகாசமும் ஒண்ணுதான் அப்படிங்கிற அர்த்தத்துல வருது. இப்ப இந்த வாக்கியத்துல உங்களுக்கு ரெண்டோட சம்பந்தம் தெரியுறதோ, அகேத சம்பந்தம். घटाकाशம்னு ஒண்ணு, மகாகாசம்னு ஒண்ணு, அது ரெண்டுக்கும் உள்ள அபேதம் தாரார்த்திங்கிற சம்பந்தம் அப்படியா தெரியுது? இல்லை. மகத்கம் கும்பகம், அந்த பெரிய ஆகாசம் இந்த ஆகாசம் அப்படின்னு ரெண்டு ஆகாசமே கிடையாது. அதே ஆகாசம் தான் இது, அதுதான் அங்கேயும் தெரியுது, அந்த ஆகாசம் தான் அங்கேயும் தெரியுது, இங்கேயும் தெரியுது அப்படின்னு சொல்றக்க இப்படி எல்லாம் உபபத்தி வச்சு நம்ம அதை சொல்லணுமே தவிர வாஸ்தவமா அதை மாத்திரம் சொல்றதுக்கு உண்டான வாக்கியம் மகத்தம் கும்பகம் அவ்வளவுதானா. பெரிய ஆகாசம் இதுவும் ஒண்ணுன்னு, இதுவும் அதுவும் எல்லாம் சேர்த்தாலே அது ரெண்டா போய் அப்புறம் ஒன்னா வாக்கியார்த்தம் மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி ஆகக்கூடாது. அவாக்கியார்த்தமா அந்த ஆகாசம் மாத்திரம் தெரியணும்.
அது தெரியறதுக்கு இந்த வாக்கியங்கள்லாம் உபயோகப்படுறது. அப்படி இருக்கும்போது அதே மாதிரிதான் தத்துவமசிங்கிற வாக்கியத்திலையும் அவாக்கியார்த்தமாக அந்த சைத்தன்யம் தெரியுது. இதுக்கா நிர்த்தியாசனம் பண்ணி அப்புறமா வருதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. குதஹ அவாக்கியார்த்தः அவசீயதே இது சேத் தத் பிரதிபத்தியர்த்தம் விசேஷண விசேஷ்ய சாமர்த்தியோக்திः. அதான் விசேஷயோஹோ விசேஷண விசேஷயோஹோ சாமர்த்தியோக்திः. சரி, இப்படி எப்படி அந்த வாக்கியத்தினால தெரிஞ்சுக்க முடியும்? வாக்கியத்துடைய பிரபாவம் சம்சர்க்கத்தை போதிக்கக்கூடியதா தானே நம்ம பாக்கிறோம்னு சொன்னா இல்லை, அந்த மாதிரியும் ஒரு சாமர்த்தியம் இருக்கு. விசேஷனம் விசேஷம் இது ரெண்டுடைய சாமர்த்தியத்தை பார்த்தேன்னா இந்த மாதிரி சாப்பிட்டு போதும் வரும். பதத்துடைய சாமர்த்தியம் இல்லை, அது அது எந்த அர்த்தத்தை கொடுக்கறதோ அந்த அர்த்தத்தினுடைய சாமர்த்தியம். அது என்னது? நிர்துக்கித்வம் துவமர்த்தஸ்ய ததர்த்தேன விசேஷண பிரத்யக்தாச்ச ததர்த்தஸ்ய துவம் பதேன அஸ்ய சந்நிதே. இதைத்தான் நம்ம சாமானாதிகரண்யம் கொண்டு வரணும். சாமானாதிகரண்யத்தால என்ன கிடைக்கிறதோ அதை சொல்ற. இந்த தத்துன்னு நாம எந்த பரமாத்மாவை சொன்னோமோ அந்த பரமாத்மாவுக்கு துக்கம் உண்டோ? துக்கமே இல்லை. அவர் சுத்தமா ஆனந்த ஸ்வரூபமா இருந்துருக்கார். இப்போ அந்த பரமாத்மாவோடு ஜீவன் அபிண்ணமா இருக்கணுமானால் இந்த ஜீவனுக்கு துக்கம் இருக்கலாமோ? ஜீவனுக்கு துக்கம் இருந்தா அபிண்ணம் ஆக முடியாது. நிர்துக்கத்தோட ஒரு சதுக்கம் ஒன்னாக முடியாது. விருத்தமான தர்மம் இருக்கிறதுனால இது வேற அது வேறன்னு ஆயிடும். அதனால நிர்துக்கமான பரமாத்மாவோடு ஜீவன் அபிண்ணமா இருக்கணும்னா ஜீவனும் நிர்துக்கமா இருந்தா தான் முடியும். அதனால துவமர்த்தஸ்ய ஜீவஸ்ய ததர்த்தேன விசேஷனா அதுவாக பரமாத்மாவாக இந்த ஜீவன் இருக்கு அப்படின்னு சொல்றதுனாலே இவனுடைய நிர்துக்கத்துவம் தெரியுது. அதே மாதிரி பரமாத்மா அப்படின்னு சொன்னா தத்பதார்த்தம் அப்படின்னு சொல்றது அவர் யாருன்னா நமக்கு புரிஞ்சுக்கிறவங்க பரமாத்மானே யாரோ ஒரு ஆத்மா இருக்கு போல இருக்கு அப்படின்னு தான் தெரியறதே தவிர ஆண்கிற ஒரு எண்ணமே வரமாட்டேங்குது. பரமாத்மா பரமாத்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்தத்தை சொன்னா பரமாத்மான்னு பேரு உள்ள ஏதோ ஒரு ஆத்மா போல இருக்கு அப்படின்னு தெரியுது இல்லையா? ஆனா துவம் அப்படின்னு ஒருத்தனை பார்த்து சொன்னோம்னா அவன் அந்த துவம் சப்தத்தினால யாரை புரிஞ்சுக்கிறான்? தன்னைத்தான் புரிஞ்சுப்பான். வேற ஒரு ஆசாமியை பார்த்து அவனை தான் சொல்றான் அப்படின்னு நினைக்க மாட்டான். யாரை பார்த்து தொம் நீனி சப்தத்தை பிரயோகம் பண்ணிட்டோம்னா அவன் தன்னைத்தான் புரிஞ்சுட்டாங்க. அகம்னு தான் அர்த்தம் புரிஞ்சுட்டாங்க, வேற வழியே இல்லை. இந்த சப்தத்தை விட்டுட்டு வேற ஒரு சப்தத்தை பிரயோகம் பண்ணோம்னா பரமாத்மா அப்படின்னு அப்பனா வேற எங்கேயோ பார்ப்பான். அப்ப இந்த விதத்துல பாக்குறதுக்கு அந்த சப்தத்தினாலே கிடைக்கிறது பிரத்யக்துவம், பிரத்யேகாத்மத்துவம் இது கிடைக்கிறது. தற்சப்தான்னு சொன்னா தெரிய மாட்டேங்குதுன்னா பிரத்யக்தாச்ச ததர்த்தஸ்ய துவம் பதேன அஸ்ய சந்நிதே. அந்த பரமாத்மாவும் துவம் பதத்தினால சொல்லப்படுற அர்த்தமும் ஒண்ணுந்தாச்சா பிரத்யேக அபின்னம்னு அப்படி சொன்னா அந்த பரமாத்மா பிரத்யக்ஸ்வரூபம் அப்படின்னு தெரியும். ஆக இந்த ரெண்டு பதத்திலேருந்து கிடைச்ச அர்த்தத்துடைய சாமர்த்தியத்தை பாருங்க. முதல்ல விசேஷ விஷய பாவம் பதத்துடைய சாமர்த்தியத்தினால கிடைக்கிறது. அது என்ன ஆறுது? துவம் பதார்த்தத்துல துக்கம் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே நினைச்சுட்டு இருக்கோம். தற்பதார்த்தத்துல அது இல்லைன்னு நினைக்கிறோம். தற்பதார்த்தத்தினாலே தொம் பதார்த்தத்துக்கு விசேஷனம் பண்ணினோம். அதாவது இந்த தொம் பதார்த்தம் எப்படி தெரியுமா? அது தற்பதார்த்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம்னா அப்ப இதனுடைய நிர்துக்கத்துவத்தை விட வேண்டி இருக்கும். இதுக்கு இல்லை அப்படின்னு தீர்மானம் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி தற்பதார்த்தத்தை சொல்லும் போது அது ஏதோ வேற ஒண்ணுன்னு நினைச்சுக்கிறோம், பிரத்யேக்காக நினைக்கிறது இல்லை. தொம்னு சொல்றதை மாத்திரம் பிரத்யேகமே தெரியுது. இந்த தொம் பதத்தினால அதுக்கு விசேஷனம் பண்ணிட்டா இப்ப சொல்லக்கூடிய அந்த தற்பதார்த்தம் எப்படி பிரத்யக்ஸ்வரூபமாக இருக்கு, இது வேறையாக இல்லை அப்படின்னு கிடைக்குது. அப்ப இந்த ரெண்டு பதமும் சேர்த்து இப்படி விசேஷன பாவத்தை பார்க்கறச்ச நமக்கு இது ஒரு வாக்கியார்த்தமாக அந்த போதத்தை உண்டு பண்ணல. ஏன்னா சம்சர்க்கமே இல்லை, அதே அவாக்கியார்த்தமாக அந்த பரம தத்துவத்தை போதிக்கிறது இது. அதனால இங்க ஆரம்பத்திலேயே அப்படிதான் போதம் வந்திருக்கு. இவர் சிரமப்பட்டு நிதித்தியாசனம் பண்ணி அந்த மாதிரி ஒரு அகண்டார்த்த போதத்தை சம்பாதிக்கணும்னு சொன்னது இருக்கு.
அது அவ்வளவும் போக வேண்டாம், ஆரம்பத்திலேயே அதே போதம் தான் வாக்கியத்திலிருந்து வருது அப்படின்னு தீர்மானம் பண்ணி கொடுக்குறார். 10 ஸ்லோகம் ஆயிடுச்சு.